உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நேர்மையான யூடியூப் சேனல். ஹாஸ்பிட்டல்ல பாதிக்கப்பட்டவங்களா இருக்கான், நீ அவனை போய் பார்க்காத, பாதிக்கப்பட்ட ஸ்பாட்டுக்கு வானா. என்ன அது? இது தற்குறி. இது தற்குறி. தற்குறி தானமா பேசுறீங்க? விஜய் வருவாரு, நான் கைய வீசிட்டு வந்துருவாரு, ஷட்டரை மூடிக்கிட்டு வந்துருவாரு, நான் 4 பேரை வண்டியில ஏத்தி ஆக்சிடென்ட் பண்ணிட்டு வருவாரு, சொன்ன டைமுக்கு வராம லேட்டா வருவாரு, வந்துட்டு 41 பேரை பலியாக்கிட்டு போயிடுவாரு. இவர் பாதிக்கப்பட்ட இடத்த போய் பாப்போமா? உங்க இஷ்டத்தை நீங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுப்பீங்க, அதுக்கப்புறம் காவல்துறை பத்தி என்ன பேசுறீங்க? நீங்க பெரியார் கொள்கை ஏத்துக்கிறோம், பெரியார் ஏத்துக்க மாட்டாங்க. தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் எந்த அளவுக்கு தற்கூரியா இருக்கிறாங்க என்று உங்களை பார்த்து திருக்குறள் இருக்கு, படிக்கிறோம், நல்ல விஷயம் கத்துக்கிறோம். அது வந்து கண்ணில் ஒத்திட்டு கும்பிடு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் டாப்ல அதான் சொல்றேன். தமிழக வெற்றி கழக சகதி ஒத்துக்கிறீங்களா? போலீஸ் தான் போனா லூசுத்தனமா கேள்வி நீங்க தாங்க லூசுத்தனமா பேசுறீங்க. நீங்க ஃபேமிலியா வந்து ஒரு இடத்துக்கு போறீங்க, பாதுகாப்பா நீங்க இருந்துக்கணுமா? முதல்ல அடுத்தவன் பாதுகாப்பு கொடுப்பான்னு கண்மூடித்தனமா போயிருக்கீங்களா? தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் தற்கூரிகளா இருந்து என்ன பண்றீங்க, பேசுறீங்க? திமுக கிட்ட நம்ம அடி வாங்குறத விட பாஜக கிட்ட போய் அடி வாங்கலாம்னு பயந்துட்டு போய் ஓடி கொண்டிருக்கீங்க. கரூர்ல சம்பவம் நடந்தது, அங்க இருக்கிற லோக்கல் மினிஸ்டர் எங்க வரணும்? லோக்கல் மினிஸ்டர் யார் அங்க? அங்க யாரு லோக்கல் மினிஸ்டர்? லோக்கல் மினிஸ்டர் அவர் முன்னாள் மினிஸ்டர் தான் சொல்றேன். லோக்கல் அந்த மரியாதை நம்ம கொடுப்போம், பழைய இது வச்சுக்கலாம். முன்னாள் அமைச்சர் சரி, அவர் எங்க வரணும்? யார் தொகுதி அது? அவர் தொகுதி தான். அவர் எங்க வரணும்? சம்பவம் நடந்ததுக்கு எங்க போகணும்? ஹாஸ்பிடலுக்கு போனாரு. ஹாஸ்பிட்டலுக்கு எங்க போறது? எங்க போனாரு? ஒரு நிமிஷம், நடந்தது கேள்விப்பட்டீங்கல்ல? முதல்ல ஸ்பாட்டுக்கு வரணுமா இல்லையா? ஏன் ஸ்பாட்டுக்கு வரணும்? ஏங்க கிரவுட் அவ்வளவு கிரவுட் இருக்கு, அப்படி வாங்க. நீங்க நீங்க அநியாயம் பண்ணிட்டு போயிடுவீங்க. உயிர் பயமா கேக்குறேன். அப்ப உங்களுக்கு முதல்ல கிரவுட். நீங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஸ்டாப் ஒரு நிமிஷம் இருங்க. நான் கேக்குறதுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். உன் தொகுதி தானே, உனக்கு சேர்ந்தவங்க இதுக்கு முன்னாடி உன் கட்சியில இருந்திருப்பாங்கல்ல, இல்ல பொதுமக்களும் எல்லாம் இருக்கட்டும், கட்சிக்காரங்கள பொதுமக்கள் எல்லாம் கலந்தே இருக்காங்கன்னு வச்சுப்போம். தில்லி இருந்தா சரி, நீ இங்க வராம இந்த தகவல் எடுத்து பாடி போடுறது எதுக்கு ஆஸ்பத்திரி ஓடுன? ஒரு நிமிஷம் இருங்க, அதான் சொல்ல வரேன். ஆஸ்பத்திரிக்கு போனேன், என்ன பேச விட்டாதானே? பயந்து ஒரு நிமிஷம் இருங்க, பேச விடுங்க, பதில் சொல்ல விடுங்க. இப்ப நீங்க கேக்குறீங்கல்ல, பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போவாங்களா இல்ல நீங்க கூட்டம் நடந்ததுக்கு வருவாங்களா? கூட்ட நிறுத்தல் பாதிக்கப்பட்ட இடம் தானே. ஒரு நிமிஷம் இருங்க, பாதிக்கப்பட்ட இடத்துக்கு வருவாங்களா? இதுதான் சொல்றேன். ஒரு நிமிஷம் யாருங்க சொன்னது? நீங்க அங்க இருந்து பார்த்த மாதிரி சொல்றீங்க. ஆதாரத்தோட கொடுத்தா எங்க ஆதாரம் காட்டுங்க. பாடி ஏத்துறதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி ஹாஸ்பிடல்ல இருந்தாருன்னா ஆதாரத்தை கொடுங்க. அங்க எடுத்துருக்காங்களே, கொடுங்க. வீடியோல வந்திருக்கு. கொடுங்க சார். இல்லாதத நீங்களா கிரியேட் பண்றீங்க. நான் ஒன்னு சொல்றேன் கேளுங்க. தமிழக வெற்றி கழக ஒரு நிமிஷம் சார். தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் எந்த அளவுக்கு தற்கூரியா இருக்கிறாங்க என்று உங்களை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். செந்தில் பாலாஜி ஒரு நிமிஷம், செந்தில் பாலாஜி தொகுதி அவர் வருத்தம் பண்ணும், இன்னொருத்தர் அழுதுட்டு இருக்காரு. பாதிக்கப்பட்ட மக்களை தான் போய் சந்திப்பாரு கண்டி, பாதிக்கப்பட்ட இடத்துக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. எந்த தலைவனும் அப்படி பண்ண மாட்டான். நீங்க கேட்கிற வாதம் எப்படி இருக்கு? அங்க ஊர்ல ஹாஸ்பிட்டல்ல பாதிக்கப்பட்டவங்களா இருக்கான், நீ அவனை போய் பார்க்காத, பாதிக்கப்பட்ட ஸ்பாட்டுக்கு வானா. என்ன அது? இது தற்குறி. இது தற்குறி. தற்குறி தானமா பேசுறீங்க? கூட இருந்து ஹெல்ப் பண்ணி அந்த யார் ஓட்டு போட்டான்? ஏங்க இடத்துக்கு வருவாங்களா, பாதிக்கப்பட்டவங்கள போய் சந்திப்பாங்க. என்னங்க லூசு மாதிரி பேசுறீங்க? நீங்க தான் பாதிக்கப்பட்ட இடத்துல போய் பாருவாங்களா, பாதிக்கப்பட்டவங்கள போய் பாப்பாங்களா? எப்படி பாதிக்கப்பட்ட போய் என்ன செய்ய? பாதிக்கப்பட்டவங்கள தான் போய் பாப்பாங்க. நீ ட்ரீட்மெண்ட் பண்ண போறியா? ஆமா, ட்ரீட்மெண்ட் பண்ண துரிதப்படுத்தலாம்ல. அதுக்கு முன்னால ஆறுதல் சொல்லல. ஓடி போனீங்களா? புறமுதுக காட்டி ஓடி போன விஜய் நீங்க தான் உள்ள உடல். யார் சொன்னது? யார் சொன்னது? செய்தியாளர்களை சந்திக்க முடியாம புறமுதுக காட்டிட்டு ஓடி போறாரு. 41 பேரை சாகடிச்சிட்டு பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போனோமா, பாதிக்கப்பட்டவங்களை போய் சந்திச்சு அவங்கள ஆறுதல் சொல்லணும். ஆறுதல் சொல்றது துப்பு இல்ல. நீங்க வந்து பேசுறீங்க வந்து ஒரு நிமிஷம் சொல்றீங்க, உள்வாங்கிங்க. யாருமே பாதிக்கப்பட்ட இடத்தை போய் பார்க்க மாட்டான்,
பாதிக்கப்பட்டவங்கள தான் போய் பார்ப்பான். ஏங்க, அவரு ஏங்க, தொகுதி விஷயமான அவங்க தொகுதி மக்கள் அவரு தான் பாத்துக்கணும். விஜய் வருவாரு, நான் கைய வீசின்னு வந்துருவாரு, ஷட்டரை மூடிக்கிட்டு வந்துருவாரு, நான் 4 பேரை வண்டியில ஏத்தி ஆக்சிடென்ட் பண்ணிட்டு வருவாரு, சொன்ன டைமுக்கு வராம லேட்டா வருவாரு, வந்துட்டு 41 பேரை பலியாக்கிட்டு போயிடுவாரு. இவர் பாதிக்கப்பட்ட இடத்த போய் பாப்பணுமா? பாதிக்கப்பட்ட இடத்த போய் பாப்பாங்க, பாதிக்கப்பட்ட போய் பார்க்க நீங்க விடலையே. யார் சொன்னதுங்க? எவ்வளவு ஸ்பேஸ் இருக்குங்க? பயந்து போயிட்டு ஓடுறாங்க. பயந்து அந்த கூட்டத்தை உங்களால சமாளிக்க முடியல, பாதுகாப்பு போட முடியல. யாருங்க சொன்னது பாதுகாப்பு? சத்தியமா எல்லா அரசு தரப்புல இருந்து என்ன எல்லா வீடியோவும் எங்களுக்கு தெரிஞ்சிருங்க. எல்லா வீடியோவும் வெளியிட்டாங்க. இந்த ஆட்சி வெளியிட்டாங்க. இந்த ஆட்சி உங்களால ஏத்துக்க முடியல. இதுக்குன்னு குரூப் சோசியல் மீடியால வெர்ச்சுவல் வாரியர் சொல்லிட்டு ஒரு வச்சு நடத்துறீங்கல்ல, டிவிக்கு போடுது எல்லாம் ஜிஞ்சக் ஏதா பண்ண அரெஸ்ட் பண்ணிடுவான். இதே சவுக்கு சங்கர் என்ன பண்ணீங்க? என்ன பண்ண? ஒரு நேர்மையான யூடியூப் சேனல் நடத்திட்டு வர. உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நேர்மையான யூடியூப் சேனல் சப்போர்ட் கிடையாதுங்க. வேற நியாயமா எவன் பேசுறானோ அவன் தான் நாங்க ஒத்துக்கிறோம். எல்லாம் ஆதாரப்பூர்வமா இருந்து சவுக்கு சங்கர் எல்லாம் வெட்ட வெளிச்சமா கொடுத்தாங்க. அது வேற விஷயம். அதான் சொல்றேன், எல்லா ஆதாரத்தோட வெளி வச்சிருக்காங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணா நல்ல சேனல், சப்போர்ட் பண்ணலன்னா உங்களுக்கு கெட்ட சேனலா? சப்போர்ட்டும் கிடையாது. ஆரம்பத்துல நீங்க பாத்துட்டு தானே வரோம். சரி, ஓகே, நீங்க சொல்ற இது நான் இது பண்றேன். நான் கேக்குறேன், இப்போ உங்க வீட்டுல வந்து ஒரு பாதிக்கப்பட்டிருக்கீங்க, உங்களை வந்து நீங்க உங்களை வந்து மத்தவங்க வந்து சந்திக்கணுமா, இல்ல நீங்க போய் மத்தவங்க கிட்ட ஆதரவு தெரிவிங்க? நல்லா புரிஞ்சுக்கணும். எனக்கு பதில் சொல்லுங்க. உள்ள போறதுக்கு அலோவ் பண்ணல. என்ன பண்ணிட்டாரு, 5 பஸ்ல இருந்து எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்தீங்க, எல்லாரையும் பார்த்து நலம் விசாரிச்சு அவங்க யாரும் எந்த குறையும் சொல்லல. அவங்க அந்த பாதிக்கப்பட்டவங்க எந்த குறையும் சொல்லல. எத்தனை பேர் வந்தாங்க? எத்தனை பேர் வந்தாங்க? எத்தனை பேர் வந்து எத்தனை பேருக்கு ஒரு 20 லட்சம் 41 குடும்பம் வந்துச்சா? ஒரு நிமிஷம் கேளுங்க. நான் கேட்ட கேள்வி 2 பேருக்கு வராது. அந்த குழந்தை பிரச்சனை இருக்கு. ஒரு நிமிஷம் கேளுங்க. அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனை. இப்ப அந்த பையன் யார்கிட்ட இருக்காம போறான்னு தெரியல, அதுக்காண்டி வெயிட்டிங்க. அதுவும் சொல்லியாச்சு. அது நீதிபதி நான் பார்த்து செய்யறேன்னு சொல்லி இருக்கிறார். நான் கேட்டது இப்ப கூப்பிட்டு சந்திக்கிறார்ல, எத்தனை பேர் வந்தாங்க? 41 பேருக்கு இறந்தாங்கல்ல, அந்த குடும்பத்துல இருந்து எத்தனை பேர் வந்தாங்க? மேக்ஸிமம் வந்திருப்பாங்க. மேக்ஸிமம்ல இல்ல, எத்தனை பேர் வந்திருக்காங்க? மொத்தம் 5 பஸ் போதா 20 பேர் வரல. தகவல் படி, நியூஸ் தகவல் படி 20 பேர் போய் கலந்துக்கல. விஜய்க்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. என்னன்னு சொல்றேன் கேளுங்க. எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம், எங்களுக்கு இழப்பு நடந்திருக்கு, விஜய் தான் எங்களை வந்து ஆறுதல் படுத்தணும், நாங்களே போயிட்டு ஆறுதல் தேடிக்க கூடாது. இத கண்டிச்சிருக்காங்க. இதுக்கு என்ன சொல்லிருக்காரு, எனக்கு அங்க வரதுக்கு உண்டான பாதுகாப்பு அவங்க கொடுக்கல, நிபந்தனைகள் போட்டீங்க. தமிழ்நாடு அரசு காவல்துறையும் நிபந்தனைகள் கொடுத்தாங்க. அந்த நிபந்தனையை உங்களால ஏத்துக்க முடியல. ஏங்க நீ சொல்றதெல்லாம் காவல்துறை ஸ்டேட்மெண்ட் இல்ல. சரி, ஓவாதுன்னா என்ன? ஓவாது எல்லாம் ஓவாது. எதை வச்சு சொல்றீங்க ஓவாதுன்னு? காவல்துறை என்ன சொல்லுச்சு? காவல்துறை என்ன சொல்லுச்சு? காவல்துறை எப்பவுமே ஆளுங்கட்சிக்கு தான் சப்போர்ட் பண்ணுது. ஒரு சரிங்க, எந்த ஆட்சியிலும் இந்த ஆட்சி இல்ல, எந்த எல்லா ஆட்சியிலும் காவல்துறை வந்து அடிமையே தான். அடிமையா மேலிடம் என்ன சொல்லுதோ அதான் கேட்கணும். அப்படியெல்லாம் இல்ல. கண்டிப்பா நீங்க போற போக்கெல்லாம் சொல்லிட்டு போயிடக்கூடாது. இதே காவல்துறைக்கு எந்த அளவுக்கு திமுக ரைட்ஸ் கொடுத்திருக்கு அப்படின்னு. ஒரு நிமிஷம், காவல்துறை என்ன நிபந்தனை கொடுத்தது உங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு? சொல்லுங்க, காவல்துறை என்ன நிபந்தனை கொடுத்தது? முதல்ல இடத்தை செலக்ட் பண்ணதுக்கு விட்டீங்களா? எத்தனை அலைய விட்டீங்க? இருங்க, நான் அது கேட்கல. ஒரு நிமிஷம் இருங்க. கரூர்ல கேள்வியா கரூர் வாங்கிட்டு பதில் சொல்லுங்க. கரூர் உள்ளதே இடம் வந்து இந்த இடம் வேண்டாம் தான் சொல்லிட்டு கேள்வி என்ன பண்றான், நம்ம வரல அப்படின்னா விஜய் பயப்படுறாரு, விஜய் வரமாட்டாரு. இந்த கேள்வி நீங்க ஆதி காலத்துல நடந்து பேச நான் கேட்கிற கேள்வி உள்வாங்க. இப்போ கரூர்ல போயிட்டு மக்களை சந்திக்கணும் அப்படின்னு விஜய் ஒரு நிபந்தனைகள் கொடுத்தாரு. வரலங்கிறீங்க. ஒரு நிமிஷம் சொல்றத கேளுங்க சார். கொடுத்தாரு. ஆனா காவல்துறை அவங்க சார்பா ஒரு நிபந்தனைகள் கொடுத்தாங்க. நீங்க மட்டும் குறிப்பிட்ட நிர்வாகிகளோட நீங்க வரணும், ஒரு மண்டபத்துல சந்திங்கன்னா பாதிக்கப்பட்ட குடும்பங்களை மட்டும் தான் சந்திக்கணும், வேற யாரும் அலோ பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டு மண்டபத்துக்கும் ஹாலுக்கும் போனா ஒண்ணுமே கிடைக்கலையே. யாரும் கொடுக்கறதுக்கு மனசு வரலையே. கொடுத்துட்டு மண்டபத்தை இடிச்சு போட்டீங்கன்னா எப்படி? நீங்க இடிச்சு போட்டீங்கன்னா மண்டபத்தை மிச்சவங்களுக்கு மாத்திரம் இடிக்க மாட்டோம், நாங்க இடிப்போம். ஆமா, நீங்க இடிப்பீங்க. கூட்டம் ஃபுல்லா தற்கூரி கூட்டமாச்சா? அப்படி ஒரு செவர ஒரு பொது சொத்தை சேதப்படுத்திருக்கீங்க. அந்த தற்கூரி கூட்டத்தை நீங்க சொன்னீங்களே, ஒசித்தி பேசுறீங்களே, யார ஒசித்தி பேசுறீங்கன்னு எங்களுக்கு வரும். ஓட்டு எலெக்ஷன் 2026 இருக்குல்ல, அப்ப பாப்பா பயந்து ஓடுறோமா, எய்த்து நின்றோமா பாப்போம். ஒரு பயந்து போய் தானே நீங்க பாஜக கூட போறீங்க. அசிங்கம். 40 வருஷத்துக்கு கட்சிய 2 வருஷத்துக்கு கட்சிக்கார 2 வருஷம் நடத்துற கட்சிக்காரன் வரான்ட்டு ஏன்டா இந்த உங்களுக்கு பொறாம
நீங்க கொஞ்சமா இத்தனை வருஷம் ஆட்சி நடத்துனீங்களே, என்னத்துல நீங்க தான் கிரியேட் பண்றீங்க அந்த மாதிரி. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சொல்றீங்களா? அண்ணா பாத்துக்கீங்களா? திமுக இது வரைக்கும் டிவிக்கேவை பார்த்து பயந்ததுல மனுஷனா மதிக்கவே இல்ல, நீங்க அண்ணா கட்சியா மதிக்கவே இல்ல. சரி, சீமானுக்கு பதிலா சொல்ல போறீங்க. அண்ணாக்கு அண்ணா பாத்துக்கீங்களா நீங்க? நான் அண்ணாவை பாக்குதுல, எம்ஜிஆர் நான் பார்த்ததில்ல. ஜெயலலிதா நான் பாத்திருக்கேன். எத்தனை பேர் நீங்க எத்தனை தலைமுறை பார்க்கல? யார் எத்தனை முறை? நான் எம்ஜிஆர் அண்ணாவை பார்க்கல, எம்ஜிஆர் பார்க்கல. ஓகேவா? அப்ப அவங்க தான் அரசியலுக்கு அடித்தளம், அது ஒத்துக்கிறீங்களா? ஏன் பெரியார் கொடுத்தா? பெரியார் தான் அடித்தளம். ஏங்க பெரியார் அடித்தளம். கட்சி இல்லனா இருக்கறவன பத்தி பேசுனீங்க. பெரியார் அடித்தளம் யாருக்கு சொந்த கட்சி இல்ல? நீதி கட்சி அப்படின்னு அர்த்தம். திருமாவளவன் இருக்கார். நீங்க பெரியாரை ஏத்துக்க மாட்டீங்க. யாரு? நீங்க பெரியார் பெரியார் கொள்கையை ஏத்துக்கிறோம், பெரியார் ஏத்துக்க மாட்டோம். அப்ப எதுக்கு கொள்கை தலைவர்கள் ஒருவர் அறிவிச்சு ஏத்துக்க மாட்டீங்க? நல்லா புரிஞ்சுக்கணும். திருக்குறள் பெரியாரை ஏத்துக்க மாட்டீங்க. கேளுங்க, திருக்குறள் இருக்கு, படிக்கிறோம், நல்ல விஷயம் கத்துக்கிறோம். அது வந்து கண்ணுல ஊத்திட்டு கும்பிடு கும்பிடுனா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் டாப்ல அதான் சொல்றேன், அதான் சொல்ல. அப்ப திருவள்ளுவர் ஏத்துக்க மாட்டீங்க. ஏங்க நீங்க அப்படி பார்க்க போனா இங்க உலகத்துல 100 தலைவர் விஜயே வந்து தலைவரை ஏத்துக்கிறாரு. போடுவீங்களா? உங்க விஜய் பெரியாரை ஏத்துக்கினாரு, நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. எப்படி அவரை ஏத்துக்கிறதுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். கொள்கையில மறுக்கல சார். ஆனா ஒண்ணே ஒண்ணு, நீங்க ஒரு சில விஷயங்களை ஏத்துக்க மறுக்கிறீங்க. நீங்க கடவுள் இல்லன்னு நீ சொல்லுவ, அது என்னுடைய நம்பிக்கை. அவர் கடவுள் இல்லன்னா சொல்ல, மூட நம்பிக்கை எதிரா இருந்தார். அவரு இதே மாதிரி தான் மூட நம்பிக்கை எதிரா இருந்தார். நான் வந்து அண்ணா ஆட்சியை பார்த்திருக்கேன், எம்ஜிஆர் ஆட்சியை பார்த்திருக்கேன், ஜெயலலிதா பார்த்திருக்கேன், இபிஎஸ் ஓபி எல்லாரையும் பார்த்துட்டேன். இந்த ஆட்சி மாதிரி படி கேவலம். நான் இது கலைஞரோட பாராட்டுவேன், இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டார். எதிர்க்கு ஜெயலலிதா இருக்காங்கன்னா அந்த அம்மையாருக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்கணும் குடியார், அவங்க போற எங்கெல்லாம் போறாலும் அதெல்லாம் சும்மா சொல்ல மாட்டாங்க. இந்த அரசு நான் பேசுறது அதுதான். மக்கள் எல்லாரும் பாத்துருப்பாங்க. நீங்க அதை பாரு வந்து உங்களுக்கு கொடுக்கலன்னா அவங்க வந்து இந்த ஆட்சி இதுவாரு கொடுத்தாலும் கெடுத்துக்கிறீங்க, கொடுக்கலனால ஏன் கொடுக்கலன்னு கேக்குறீங்களா? ஒழுங்கா கொடுத்துடா. உங்களுக்கு ஒரு விஷயத்த கொடுக்கறானா நீங்க தான் பாதுகாத்துக்கணும். நீங்க கேக்குறது எப்படி இருக்கு? வேற எதுவும் கிடையாது. நீங்க கேக்குறது எப்படி இருக்கு? விஜய் அலேக்கா கூட்டணும், விஜய் அலேக்கா கூட்டணும் போணும், இது உங்களுக்கு பாதுகாப்பா? அதுல ஒரு நிமிஷம். இப்போ வந்து மக்கள் வந்து பொது இப்போ இந்த இதுல வந்து பொதுவா எல்லாருமே வந்திருப்பாங்கன்னு வச்சுங்க. டிவிக்கா மற்றரும் கிடையாது, எல்லாருமே கலந்து பார்க்கலாமேன்னு கூட வந்திருக்கலாம். விஜய பாக்குறதுக்காக வந்தாங்க. நான் என்ன மறைக்கலையேங்க, தொண்டனும் இருக்கான், பார்க்க வரவனும் இருக்கான். அது யாரு, அது அவங்க இஷ்டம். வேற கட்சிக்காரன் கூட வந்து பார்க்கலாம். சில பேர் பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் போய் பார்ப்பேன், கேட்பேன். கட்சியை பத்தி முக்கியம் இல்லை, அவன் என்ன சப்ஜெக்ட் என்ன பேசலாம், நல்லா கரெக்டா பேசலானா, இது அவன் தலைவனுக்கு போதா பார்ப்பேன். அதுக்காண்டி அவன் கட்சியில போய் சேரணும் அப்படின்னு வராது. ஒரு மனசுல ஒரு ஒப்பீனியன் இருக்கும். ஒருத்தர் கட்சிக்கு ஒருத்தர் பேச்சாளர். எனக்கு வைக்க ரொம்ப பிடிக்கும் அவர் பேச்சு. இப்போ உள்ள பேச்சு கிடையாது, ஸ்டார்டிங். அன்புமணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த மனுஷன் இப்போ அவங்க ஃபேமிலி மேட்டருக்கு நம்ம போகண்டாம். ஒரு நல்ல மனுஷன். இன்னைக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி ஒரு ரோட்டில் படுத்திருக்கான், வசதியே இல்லாதவன். 100க்கு ஃபோன் பண்ண 101க்கு ஃபோன் பண்ணால் உடனே ஆம்புலன்ஸ் வருது. அது அவர் செய்த, அவரு செய்யல. அவர் பீரியட்ல நடந்ததானே, அவரு பீரியட்ல நடந்தது, ஆனா அவரு செய்யல. அது நீங்க அதுதான் சொல்றல. ஆபீசர் யாரு, அந்த வேன் டிரைவர் யாரு, அப்படி கிடையாது. அத வெளிய இதுக்கு மூளையா செயல்பட்டது யாரு? இதுக்கு மூளையா செயல்பட்டது யாரு? வெளிய செயல்பட்டு யாருங்க விட சரி ஓகே சொல்லுங்க. பேர் வந்து அவருக்கு தானே. சொல்லுங்க. அப்பதான் பேர் வந்து அவருக்கு தான் வரும். இப்போ வந்து பல்லவன் பஸ் போது 18ஆம் நூறு பஸ் தான் சொல்லுவாங்களே தவிர டிரைவர் கண்டக்டர் சொல்ல மாட்டான். பேருக்கு அவசியம் இல்லை, வண்டிக்கு நேம் தான் முக்கியம். அதே மாதிரி விஜயை பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுங்க. இத்தனை வருஷத்துல எம்ஜிஆருக்கு இதே மாதிரி தான் நடந்தது. இப்ப என்ன டார்ச்சரோ அதே தான். எம்ஜிஆருடைய படம் வந்து உங்களுக்கு தெரியாது, ஆனா அனுபவத்தில் கேள்விப்பட்டிருக்கலாம். உங்க அப்பாவோ தாத்தாவோ படம், அது வந்து அவருடைய சொந்த படம், அவருடைய சொந்த படம். இருக்கிறதெல்லாம் போட்டு அந்த படம் எடுத்தார் கோடிக்கணக்கில். இப்போ இன்னைக்குதான் கோடிங்கிறீங்களா, அதே மாதிரி ஒரு படம் எடுத்தாச்சு, ப்ரொடியூஸ் பண்ண விடலை. கலைஞர் ஆட்சி ப்ரொடியூஸ் பண்ண எல்லா தேட்டரும் லாக் பண்றாங்க. எம்ஜிஆர் விஜய் மாதிரி திக்குமாடி இருக்கு. ஏன்னா புதுசு தானே, என்னடா பண்றது ஏதடா பண்றது அப்படிங்கும்போது அவருக்கு ஆலோசகர் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து பிஏ. அவர் வந்து அண்ணே இதனால உடையாட்டு பேசலாண்ணே. ராமசாமி உடையாரும் இவரும் ரொம்ப க்ளோஸ். எம்ஜிஆருக்கு ஆரம்பத்தில் ஹெல்ப் பண்ணவர் ராமசாமி உடையார். அவர் அதாவது அவருடைய பையன் இப்போ இன்னைக்கு இருக்காரு, ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் இருக்கு இல்லையா, அவர் அது அவங்க தான், அந்த ஓனர் தான் சொல்கிறேன். என்ன பண்ணார் ஏது பண்ணார்னு தெரியல. இவ்வளவுக்கு எம்ஜிஆர் பவர்ஃபுல், மக்கள்கிட்ட கலைஞரோட பவர்ஃபுல். ஆனால் ஆட்சி நடக்குது.
பண்ண முடியல. ஒன்றும் எது பண்ணாலும் இடைஞ்சல், மீட்டிங் போட்டாலும் இடைஞ்சல். இதே பிரச்சனை தான். அப்போ அதுக்கு பார்த்தாரு சைடில் ராமசாமியோட வந்தார். என்னம்மா ராமச்சந்திரா உனக்கு பிரச்சனை, இந்த மாதிரி அவ்வளோதானே, பொட்டிங்க எல்லா பொட்டியும் அனுப்பிச்சிடு அப்படி எல்லாம் அவர் கண்ட்ரோல் போயிடுச்சு. மறுநாள் பார்த்தா தேட்டரில் படம் ஓடிட்டு, மறுநாள் காலையில் தேட்டரில் படம் ஓடுது. அப்போ தான் எம்ஜிஆரோட வெயிட் மக்களுக்கு தெரிஞ்சுது. அதுக்கு முன்னால் தெரியல. எம்ஜிஆருக்கு தெரியல, இவ்வளவு பேர் உலக சுற்றுவாலிபனுக்கு முன்னாடி வரைக்கும் தெரியல. எம்ஜிஆருக்கு தெரியல இவ்வளவு மக்கள் இருப்பாங்கன்னு எம்ஜிஆருக்கு தெரியல. ஆடி போயிட்டா மனுஷன். அப்புறம் தான் அவருக்கு ஒரு தைரியம் வந்தது. ரைட்டா ராமச்சந்திரா நீ பண்ண உதவிக்கு நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு பிடிச்சி தூக்குனார், நவுத்தி எடுத்தார். சினிமாவில் நடிச்சுக்கிட்டே மக்களுக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சு அப்படியே அரசியலுக்கு வந்தார். அப்ப கூட எம்ஜிஆர் ஜெயிச்சா கூட ஒரு நிமிஷம், சினிமாவை நடிச்சுட்டு தான் எம்ஜிஆர் வந்தாரு. அதுக்கு முன்னாடி திமுகன்ற ஒரு கட்சியில அவர் ஈடுபடவே இல்லை. சொல்ல வரேன். இப்போ சொல்லுங்க. அதுல ஈடுபட்ட போய் தான் பிரச்சனை ஆகி போய் தான் அவங்களுக்குள்ள வரவு செலவு கணக்கு கேட்க போய் பிரச்சனை வெளியே போயிட்டார். அதுக்கப்புறம் கலைஞர் எம்ஜிஆர் அப்புறம் ஆட்சிக்கு வந்துட்டார். என்ன தெரியுமா சொன்னாரு, முதல்ல எனக்கு இவ்வளவு ரசிகர் இருக்கான்னு எனக்கு தெரியாது. எம்ஜிஆருக்கு தெரியாது கண்டிப்பா. இப்போ ஒண்ணும் இல்லை, இப்போ யூடியூப்ல நான் பேசுறேன், எல்லாரும் பார்ப்பாங்களா பார்த்திருக்கீங்களா எனக்கு தெரியும். சார் உலக சுற்று வாலிபனுக்கு முன்னாடியே எம்ஜிஆருக்கு ரசிகர் பட்டாலும் ஒண்ணு இருந்தது இல்ல சார். நீங்க சொல்றத வச்சு பார்த்தா இல்ல, நீங்க சொல்றத வச்சு பார்த்தா உலக சுற்று வாலிபனுக்கு அப்புறம் தான் எம்ஜிஆர் தன்னுடைய புரிஞ்சுக்கிறாருன்ற மாதிரி இருக்கு. 25% இருந்தது, 25% இருந்தது சார். அவர் அப்பவே உலக சுற்று வாலிபன் நான் பாக்கல சார், ஆனா கேள்விப்பட்டிருப்பேன், புக்ஸ் படிச்சிருப்பேன்ல. தெரியாதா? அதான் சொல்ல வரேன். நீங்க பார்த்து எதுக்கு சொல்றேன் நல்லா புரிஞ்சுங்க. நான் பாக்கல அப்படின்றதுனால நீங்க புருடா விட்டால நான் அது கேக்குது. நான் அப்படியே கண்மூடித்தனமா நம்ப கூடாதுங்க. நீ இல்லைன்னு சொல்லல நானு. அவருக்கு தெரியாது. அவருக்கு எப்படிங்க தெரியாது? அதுதான் இப்பதான் அதுக்கு உதாரணத்துக்கு என்ன சொல்ல வரேன். இப்ப நான் யூடியூப்ல பேசிட்டு சாதாரண போயிட்டே இருந்தேன். இப்போ என்ன எங்க பார்த்தாலும் என்கிட்ட கேட்குறாங்க, பேசுகிறாங்க, உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு ஏது வேணும் சொல்லுங்கள், ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு வியூவர்ஸ் பார்க்குறவங்க ப்ளஸ் விஜயோடைய குரூப் ரெண்டுமே மக்களும் என்ன பேசுகிறாங்க, கேட்குறாங்க. ஐயா இந்த மாதிரி கருத்துக்களை பேசுங்க, நீங்கள் ஊழல இந்த மாதிரி சொல்லுங்கள், எங்களுக்கு பழைய அனுபவம்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லும்போது இப்போ உதாரணத்துக்கு இந்த இது எடுத்தது. அப்போ எம்ஜிஆர் இப்போ எனக்கு இவ்வளோ பேர் எனக்கு ஃபாலோவர்ஸா, திடீர்னு ஒரு நாள் யூடியூப்பில் நெல்லை கஜேந்திரன் டைப் பண்ணுறேன், என்னுடைய ப்ரிவியூவில் தான் வருது. எனக்கு தெரியல, நீங்களே கிரியேட் பண்ணலங்க, யூடியூப்ல போட்டது. இப்போ நீங்களே எடுத்து பாருங்க, நானே பார்க்கல. எனக்கு யூடியூப் சேனல்லாம் தனியாக இண்டிவிஜுவலாக கிடையாது. நான் எதாச்சும் அப்போதான் கேட்டேன், சார் உங்கள் பார்க்குற சப்ஸ்கிரைபர் ஜாஸ்தியானா ஆட்டோமேட்டிக்காக யூடியூப்ல உங்கள் பேர் போட்டாலே வர மாதிரி வந்துடும், அது எல்லாருக்கும் உண்டானது தான். இப்போ ரஜினிகாந்த் நிறைய ஃபேமஸ் இல்லையா, அப்போ ரஜினிக்கு பாட்டு அந்த மாதிரி போட்ட மாதிரி வரும், ஃபேமஸ் இல்லாத இது வராது. அப்போ நானே நினைச்சேன், இல்லைடா இவ்வளோ பேர் நம்மளை சுற்றியா, அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது ஒரு கணிப்பு போடுவோம் நம்ம. சார் ஒரே ஒரு இடையில குறுக்கிறது நான் பண்ணிக்கணும். இவ்வளவு பெரிய நீங்க ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கீங்க, அப்போ கொஞ்சம் அறிவுபூர்வமான பேசணும், மக்கள் ஏத்துக்கிறத பேச போய் தான் நீங்க விஜய்க்கு கண்மூடித்தனமா சப்போர்ட் பண்றீங்களா? ஒரு நிமிஷம், நான் அப்படி பேச போய் நல்லபடியா பேச போய் தான் உங்களுக்கு பார்வைக்கு அப்படி தெரியுது. நீங்க ஆங்கர், உங்களுக்கு அந்த மைண்ட் தான் இருக்கும், உங்களுக்கு அடுத்த எப்படி கிராஸ் போடுறது இது மாதிரி தான் இருக்கும். மக்களுக்கு அது கிடையாது. எது உண்மை எது பொய் அப்படி எப்படி யார் அப்படி பார்க்க போய் தான் யூடியூப்ல என்ன அந்தஸ்துல கொண்டு வந்திருக்காங்க. கரூர்ல பாதிக்கப்பட்ட குடும்பங்களே விஜய் எதிர்க்கிறாங்க. நீங்க இதுக்கு நீங்க அவங்க மக்கள் அவங்க ஆட்கள் கிடையாதுல, மக்கள் தானே. நான் ஒன்னு பேசுவேன், நீங்க அதை எடிட் எப்படி. சரி நான் ஒன்னு சொல்றேன். இன்னைக்கு பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திச்சிருக்கிறாரு. பாதிக்கப்பட்ட இழந்த மகனுடைய தகப்பனே உள்ள விடல. மகாபலிபுரத்துல அவர் சந்திச்சிருக்கிறாருல பாதிக்கப்பட்ட குடும்பங்கள, தன்னுடைய மகனை இழந்த ஒரு தந்தையே உள்ள விடல, சர்டிபிகேட் காட்டின பிறகு உள்ள விட்டுருக்காங்க. இது எந்த விதத்துல உள்ள போனா செந்தபடம் ஆயிடும் ஐயா. உள்ள வேற ஏதோ நீங்க கூட்டு வந்தவங்க யாரோ வரல, பாதிக்கப்பட்டவங்க செக்அப் பண்றது உண்மை. அப்ப நீங்க கூட்டு வந்தது அங்க இருந்து கூட்டு வரும்போது நீங்க செக்அப் பண்ணி கூட்டு எப்படி மாறி இருப்பாங்க? யாரையும் நம்ப முடியாது இல்ல சார். நீங்க உங்க பஸ் உங்க கண்ட்ரோல்ல இருக்குது, மாவட்ட நிர்வாக கண்ட்ரோல்ல இருக்கு. அப்ப கண்டவனெல்லாம் கூட்டு வந்துறீங்களா? பாதிக்கப்பட்டவங்கள தான் கூட்டு வருவீங்க. ஒரு இடத்துல யூரின் இறங்கி அப்ப எல்லாரும் ஏத்திப்பீங்களா? ஒரு நிமிஷம், யூரின் போற இடத்துல இன்னொருத்த யூரின் வச்சிருப்பான், இது விஜய் பார்க்க போற பஸ்னு பேனர் போட்டு விட்டு வந்தீங்களா?
இல்ல ரகசியமா தானே கொண்டு வந்தீங்க. நீங்க சொல்றதை ஏத்துக்கிற மாதிரி இருக்கா? நீங்க என்ன பேச விடாம நீங்க ஆங்கில புத்தியிலே இருக்கீங்க. நான் கேள்வி கேக்குறேன், பதில நீங்க சரியா சொல்ல மாட்டீங்க. சொல்லுங்க. அதாவது யாரா இருந்தாலும் சரி, ஒரு இடத்துல தப்பு நடந்து போச்சு, இனிமே தப்பு நடக்க கூடாது. அப்போ ஒரு ஆளை விசாரிக்கணும். இப்போ உங்கள்ட்ட ஒரு ஐடி, உங்களுக்கு நான் 1 லட்சம் ரூபாய் கொடுக்கணும், உங்க ஐடி கொடுங்க சார். தப்பா? ஏய் சார், ஒரு நிமிஷம், நான் கேக்குறது ஒரு நிமிஷம், உங்க ஐடி கொடுன்னு கேக்குறேன். இப்ப நான் வந்து பேசுறேன், இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, புரிஞ்சுட்டீங்களா? அப்ப இதுல என்ன, நான் வரேன் கட்சி சார்பா பேசுறேன், அப்ப கட்சி சார்பா வெளியே போயிருக்க, இந்த டிவியில போயிருக்காரு, இதுக்கு வெளியே போயிருக்க, போராட்டம் ஆயிடுச்சு அப்படின்னு எனக்கு ஒரு ப்ரூஃப் இருக்கு, புரிஞ்சுட்டீங்களா? இது இத மாதிரி யாருமே போட்டு பேசல. என் கட்சியில பொருளாளர் இல்லையே. ஒரு நிமிஷம் கேளுங்க, உங்க பொருளாளர் உள்ள விடலையே. ஒரு நிமிஷம் கேளுங்க. யார் சொன்னா? நியூஸ் வந்தது சார். ஏங்க உங்க அப்படி நியூஸ் சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா. எப்படி இப்ப நீங்க டிவில காட்டுறத தான வச்சு ஆதாரமா பேசுறீங்க. ஒரு நிமிஷம், இப்போ டிவில வரதெல்லாம் உண்மையும் கிடையாது. அப்ப எந்த ஆதாரத்துல நீங்க பேசுறீங்க? கரூர்ல இதான் நடந்ததுன்னு டிவில காட்டினாங்க, வீடியோ வந்தது, அப்படி நீங்க தானே சொல்றீங்க. அப்ப அது மட்டும் உண்மை, இது உண்மை இல்லையா? அது எடுத்தது யாரு? எல்லா டிவி காரங்க, கட்சிக்காரங்க. ஒரு நிமிஷம், நாங்களே என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, நானே பேட்டியில எல்லாரும் சொல்லியிருக்கேன், எப்பா சப்போஸ் நீதிபதிக்கு தீர்ப்பு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகலாம், யாராவது நீங்க கரூர்ல யூடியூப் சேனல்காரங்க யாராவது நிகழ்ச்சி நடந்தது ஏதாவது எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அது புரோஜனமா இருக்கலாம், அது நீதிபதிக்கு புரோஜனமா இருக்கும், உங்களால முடிஞ்ச. ஆனா உண்மையிலே நீதிபதிக்கு புரோஜனமா தான் இருந்தது. என்னன்னா, தமிழக வெற்றி கழகமும் விஜய் எந்த அளவுக்கு தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்னு உங்க சார்பா நிறைய வீடியோக்கள்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் வந்து நீதிபதிக்கு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருந்திருக்கு. நான் பொதுவா நான் என்ன பேசுறேன்? இல்ல கரெக்ட் தான். நான் பொதுவா என்ன பேசுறேன், அது விஜய்க்கு எதிராக தான் இருக்குது. யாருக்கோ அதை பத்தி அப்புறம், அது யார் மேல தப்பு இருக்குன்னு அப்புறம் வச்சுக்கலாம். உங்களுக்கு கூட தெரியாது, எடுத்தவனுக்கு கூட தெரியாது, அதோடைய என்ன ஏதாவது ஒரு ஃபுட்டேஜ் இருக்கான்னு தெரியாது. போலீஸ் ரிலீஸ் பண்றாங்க. ஒரு நிமிஷம், சிபிஐ பார்க்க முடியும்ல? கண்டிப்பா பார்க்கலாம். நீங்க ஒரு ஏன்னா பஸ்ஸுக்குள்ள இருந்த வீடியோ கூட பார்க்கலாம். அதெல்லாம் கேட்கல. நான் பொதுப்படையா பேசுறோம். நாங்க எங்களுக்கு வந்து நியாயம், யாரு தப்பு யாரு செஞ்சாலும் தப்பு தான், அதுல வந்து மாற்றம் கிடையாது. விஜய் பண்ணாலும் தப்பு தான், யாருன்னு சொன்னாலும் இல்ல. விஜய் பண்ணாலும் தப்பு தான், ஒத்துக்கிறீங்களா? வந்தா பேசிக்கோம் சார். விஜய் பண்ணாலும் தப்பு தான், யாரு பண்ணாலும் தப்பு. விஜய் பண்ணா தப்பு, ஒத்துக்கிறீங்களா? அப்படியே சிங்கிள் பர்சனா பேசுறீங்க. நான் சிங்கிள் பர்சனா பேசல. இப்ப நான் கேக்குறது என்னன்னா, யாரு தப்பு பண்ணாலும் தப்பு தான், விஜய் பண்ணாலும் தப்பு தானே. பேசாதீங்க, 2-3 பேரை சொல்லிட்டு இவங்க எல்லாம் அப்படின்னு அப்படி சொல்லுங்க. நீங்க இப்ப யாரு பண்ணாலும் தப்பு தப்புதான்னு சொல்ற நெல்லை கஜேந்திரன், விஜய் பண்ணாலும் தப்பு நீ அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? இதான் கேள்வி. இதான் கேள்வி சார். நீங்க சொல்றதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். யாரு பண்ண, ஒரு நிமிஷம், யாரு பண்ண, ஒரு நிமிஷம் சார், ஜட்ஜி இப்ப நீங்க அப்ப என்ன பண்ணோம், யாரு தப்பு பண்ணாலும் ஜட்ஜி தீர்ப்பு கொடுன்னு நான் பேசிருக்கோம். ஆனா நீங்க அப்படி சொல்லல. இப்ப நான் அதுக்கு சொல்ல வந்தது, நீங்க அப்படி சொல்லல. எல்லா நிகழ்ச்சியும் நீங்க அப்படி சொல்ல வரல. இப்ப அதான் சொல்ல வரேன், எல்லா நிகழ்ச்சியும் அனுப்பிடுங்க, யாரா தப்பு செஞ்சாலும் தண்டனை சொல்றேன். நான் அதுக்கு பர்டிகுலர் இவர் நீங்க சொல்றீங்க, நான் சொல்ல முடியாது. என் தலைவர் நான் சொல்ல எப்படியா சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன்? என்னுடைய பையன் நீங்க தான் நியாயமான ஆளு இல்ல, ஜட்ஜி சொல்லட்டும். பையன் தப்பு பண்ணாலும் நீங்க தப்பு பண்ணது நாங்க பேசுவோம், நெகட்டிவ் எனக்கு அவசியம் இல்ல. அப்ப ஜட்ஜி முடிவு பண்ணிட்டீங்க. செந்தில் பாலாஜின்னு சொல்லுங்களேன் பாப்போம், தில்லு இருக்கா? அங்க எங்கங்க செந்தில் பாலாஜி வந்தாரு? நீங்களா இழுத்து விட்டுக்கிறீங்க பயத்துல. செந்தில் பாலாஜி அந்த ஸ்பாட்ல இல்ல, அங்க சீன்ல இல்ல. நீங்க பயந்து போயிட்டு ஐயோ 41 பேருக்கு நம்ம கொன்னுட்டோம், இதை எப்படியா திசை திருப்பணும், மடை மாற்றணும், செந்தில் பாலாஜி இழுத்து விடுறீங்க, திமுக இழுத்து விடுறீங்க. என் கட்சி மீட்டிங் தானே, என் குடும்பத்துல நடந்தது தானே. ஆமா, உங்களுக்கு என்னடா வேலை? என்ன வேலையா? பொதுமக்கள் இறந்துருக்காங்க, ஒண்ணுமே தெரியல. 11 குழந்தை. அப்ப உங்க இஷ்டத்துக்கு அப்ப நீங்க சாவடிப்பீங்க. இப்படி வந்தா பொதுமக்கள் அப்ப நீங்க சாவடிப்பீங்க. அப்ப நீங்க சாவடிப்பீங்களான்னு கேக்குறேன். இப்ப என்ன சொன்னீங்க, திருப்பி சொல்லுங்க. பொதுமக்கள் தானே? ஆமா. அப்ப விஜய் நிகழ்ச்சிக்கு பொதுமக்கள் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, தொண்டரே இல்லைன்னு வந்தாங்க. அந்த பொதுமக்களை பாதுகாக்க இந்த அரசாங்கம் கொடுத்தாங்கல்ல, எங்க அலர்ட் பண்ணாங்கல்ல, விஜய் அலர்ட் பண்ணாங்கல்ல, உள்ள வராதீங்க, இங்க கிரவுட் ரொம்ப மோசமா இருக்கு, உள்ள வராதீங்க அலர்ட் பண்ணாங்க. ஏன் கேக்கல? கோயிலுக்கு வாங்கோ, கோயிலுக்கு வாங்கோ, வந்த பிறகு உள்ள போகாதீங்க, உள்ள போகாதீங்க, புண்ணிய எதுக்குல காவல்துறை கூப்பிட்டுச்சா உங்களை வாங்க வாங்கன்னு? காவல்துறை கூப்பிட்டுச்சா வாங்க வாங்க? இல்ல புஷி ஆனந்த் கூப்பிட்டா? இதே ஒரு நிமிஷம் இருங்க.
புஷி ஆனந்த் இதே ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்குறாரு, எல்லாரையும் வாங்கன்னு கூப்பிடுறாரு, காவல்துறை கூப்பிடல. காவல்துறை கூப்பிட்டு இருந்தா கூப்பிடுவாங்க. ஒரு நிமிஷம், உங்க இஷ்டத்துக்கு நீங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுப்பீங்க, அது அப்புறம் காவல்துறை பதில் என்ன பேசுறீங்க? ஒரு கல்யாண மண்டபம் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கணும். கல்யாண மண்டபம் இருக்கு, நான் என்ன நினைக்கிறேன், ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள் வருவான்னு நினைக்கிறேன். ஒரு 100. எப்படி ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள் வருவாங்க? எத்தனை பேர் வருவாங்க? ஒரு வீட்டுக்கு 4 பேர் வருவாங்க. லீவு கிடைச்சாதான். லீவு கிடைச்சா நீங்க லோக்கல்ல இருக்கிறவங்க வருவான்ல, வெளியூர்ல இருக்கிறவங்க வர மாட்டான். ஒரு நிமிஷம் கேளு, லோக்கல்ல இருக்கிறவங்க வருவான்ல, வர மாட்டாங்கன்னு சொல்லாதீங்க. நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. இப்போ ஒரு கணக்கு போட்டுருப்பீங்க, சரி இப்போ உங்க கணக்கு படி வந்துடுறேன். ஒரு வீட்டுக்கு 4, அப்ப 100 பத்திரிக்கை வச்சா எவ்வளவு சொல்லுங்க? 4000 பேர். சரி, அந்த மண்டபம் கெப்பாசிட்டி 3000 தான். நமக்கு 4000 வருவானா மாட்டானா? இப்ப நம்ம 2 பேருக்கு இந்த ஆர்குமெண்ட். நீங்க 4 பேர் வருவாங்கிறீங்க, நான் வீட்டுக்கு ஒரு ஆள் தான் வருவான்னு சொல்றேன். காம்ப்ரமைஸ் ஆகிக்கும். அந்த கூட்டம் எக்ஸ்ட்ரா ஏறுது பாத்தீங்களா, அதை யாரு தடுக்கணும்? அந்த ஃபங்க்ஷன்ல யாரு அந்த வேலை? நான் சொல்றேன், நான் கேட்கறதுக்கு போய் சொல்லுங்க. பதில் சொல்ல வரங்க, பேச விடுங்க, சொல்றேன் வரங்க. இப்போ நீங்க சொல்ற மாதிரி 4000 பேர் வருவாங்க, இல்ல 3000 பேர் வருவாங்க, உங்க கையில ஸ்டேட்மெண்ட் குடுக்குறீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. குத்து மதிப்பு தான். ஒரு நிமிஷம், அதே குத்து மதிப்புல தாங்க பதில் சொல்றேன். தப்பா போல, நான் குத்து மதிப்பா தான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். அதேதான் இப்போ வரல. கேட்ட இருக்கிற மைனஸை தான் கேள்வி கேக்குறீங்க, பதில சொல்ல வேணா அதை வாங்கிக்க மாட்டீங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டா பதில் வந்தா அது அப்படி இப்படி திருப்பி விடுறீங்க. அது ஏத்துக்கங்க, பதில ஏத்துக்கங்க. உங்க மேல குற்றச்சாட்டை வச்சா தயவு செய்து அது ஏத்துக்கங்க. நீங்க வைக்கிறதுக்கு நீங்க யாரு? அப்ப நீங்க மட்டும் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க யாரு? போலீஸ் தரப்புல குற்றச்சாட்டு வைக்கிறீங்க யாரு? நீங்க சகதியில கல்லெறிய போய் தான் அந்த கல்ல எரிஞ்சது நீங்க தானே. அந்த கல்ல எரிஞ்சது நீங்க தானே. நீங்க தான் கல்ல எரிஞ்சீங்கன்ற. நீங்க கல்லு, நாங்க சகதி. அது சகதி ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறேன். சகதி ஒத்துக்கிறீங்களா? தமிழகத்துக்கு சகதி ஒத்துக்கிறீங்களா? ஓகே, அவ்வளவுதான். நாங்க வச்சுக்கல, நீங்க தான் சொன்னீங்க சகதி. நீ சொல்ற வெச்சுக்கோ சார், நாங்க சொல்ல, நீங்க தான் சொன்னீங்க. எதிர்பாராம வந்துருச்சு அந்த பாதுகாப்பாங்க, அங்க கூட்ட நெரிசல் வருது, அது பொறுப்பு யாரு? கேள்வி கேட்டீங்களா? அது யாரு? பதில் சொல்றேன். நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் அதான் பதில் சொல்றேங்க. நான் கேட்டதுக்கு நீ பதிலே வரல. ஐயோ, அதுக்கு நான் பதில் சொல்றேன். இத சொல்லி திரும்பி கரூர் போறீங்க. முதல்ல இதுக்கு நான் கரூரை எடுத்தால தமிழக வெற்றி எடுத்து பயமா தான் இருக்கு. நான் கேக்குறதுக்கு அதுதான் நான் சொல்ல விட, அமைதியா இருங்க. உங்களுக்கு தில்லு இருக்குன்னா என் தலைவனை கரூருக்கு போக சொல்றேன். உங்க தமிழக முதலமைச்சர் வந்து அவருக்கு பாதுகாப்பு கொடுப்பேன், ராட்டிங்களை கொடுக்கறதுக்கு ரெடியா தானே காவல்துறை. ரெடியா கிழிச்சீங்க போங்க. நீங்க காவல்துறை ரெடியா தாங்க போறதுக்கு மனசு இல்ல விஜய்க்கு. எழுதி தர சொல்லுங்க. ஏன்னா அங்க போனா எனக்கு கோர்ட் மூலமா ஆர்டர் வாங்கி தர சொல்லுங்க. இல்ல நான் கோர்ட் மூலமா நாங்க வருவோம். கோர்ட் நீங்க போறீங்களா? எல்லாத்துக்கும் கோர்ட்டு போறீங்களா? போய் கேட்க வேண்டியதானே. கோர்ட்டுக்கு போய் தலையில கொட்டு வாங்கிட்டு வந்தீங்க தானே. பொது சொத்துக்கு சேதப்படுத்தினா எந்த கட்சி சேதப்படுத்துது? மதுரை நீதிபதியை கண்டிச்சிருக்கோம். அப்ப இவங்க தான் மனு போட்டிருக்காங்க. யார் மனு போட்டா? மதுரையில யாரு மனு போட்டாங்க? டிவிக்கு எதிராக யார் மனு போட்டாங்க? யாரு என்ன எதிர் போட்டாங்க? பொதுநல வழக்கு அது. திமுக அரசு மூலமா, அதாவது நீங்க திமுக மூலமா போல. சரி, சிபிஐக்கு யார் வழக்கு கேளுங்க. சிபிஐக்கு போறன்னு யார் வழக்கு போட்டாங்க? ஒரு நிமிஷம் கேளுங்க. எப்ப டிஎம்கே ஆட்சியில பொது யார் மேல போட்டாலும் கட்சி பேரை போட விட மாட்டாங்க. எவனா 3ஆம் வருஷம் இழுத்து விட்டுவாங்க. அவன் நாரி செத்தே போவான். ஏன்டா இவங்கள்ட்ட? அதே போல தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளருக்கு ஜாமீன் வாங்கணும்னா, ஐயா எனக்கு எதுக்கு சம்பந்தம் இல்ல, மாவட்ட செயலாளர் மதியழகன் தான் காரணம், எனக்கு ஜாமீனை கொடுங்க, அவர் அரெஸ்ட் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு கை கழுவி விட்டுருவீங்க. அவர் வழியில அவர் பாத்துப்பாரு, இவர் வழியில இவர் பாத்துப்பாரு. அது நாங்க பாத்துக்கிறோம். ஒரு பொதுச் செயலாளர் தான் எல்லாரையும் காப்பாத்துறாங்க. எங்க குடும்பம், எங்க கட்சி. அப்ப யாரோட காவு கொடுத்துருவீங்க? நீங்க இதுல தலையிடணும் அவசியம் இல்ல. யாரோட காவு கொடுத்துருவீங்க? நாங்க குடும்ப கட்சி, எங்க குடும்பத்தை எப்படி வச்சுக்கணும் தெரியும். குடும்ப கட்சி ஆட்சிக்கு வந்தா குடும்ப ஆட்சி தானே மரம். எப்படி கட்சியாவே இருக்கும்? எப்படி குடும்ப கட்சி ஆட்சிக்கு வந்தா குடும்ப ஆட்சி தானே மரம். 2 வருஷம் வர விட மாட்டேங்கிறீங்க. இதே வர விட மாட்டேங்கிறீங்க. யாரு உங்களை வர வரன்னு சொன்னா? ஒரு நிமிஷம். இப்போ திமுக, சரி இப்போ சொல்லுங்க. இப்போ திமுக, இப்ப நான் முதல்ல கேட்டதுக்கு எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க. அதுதான் மண்டபம் இதெல்லாம் பேசல. மண்டபம் நான் கேக்குறது அந்த மண்டபம் கூட்டம் நெரிசல் ஆயிடுச்சு. பதில சொல்ல விடுங்க. நான் கேட்டதுக்கு இங்க வாங்க, பதில சொல்ல விடுங்க. மண்டபத்துக்கு உள்ள பொறுப்பு யாரு? பொண்ணு வீட்டுக்காரங்களா? ஒரு நிமிஷம். பொண்ணு வீட்டுக்காரங்களா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா, மண்டபத்துக்கு உரிமையாளரா? சொல்லுங்க. நான் சொல்றேன் கேளுங்க. நான் இதுக்கு இந்த 3க்கு பதில் சொல்றேன். அதான் பதில் சொல்ல விடுறேன், அமைதியா இருங்க. மண்டபத்துல 3000 பேர் கெப்பாசிட்டில இருந்து 4000 பேர் வந்தா மண்டப உரிமையாளர் எப்படி பொறுப்பேத்துப்பாங்க? அந்த கல்யாண வீட்டுக்காரங்க தான் பொறுப்பேத்து. ஆமா, அவங்க தானே கூப்பிட்டாங்க. எதுக்கு நீங்க போய் நோட்டீஸ் வைக்கிறீங்க?
4000 பேர் வாங்குவாங்கன்னு. இத்தனை பேர் வருவாங்கன்னு முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கே தெரியல. ஆனா மண்டபம் நீங்க பாதிப்பு ஏற்படுச்சுன்னா கல்யாண வீட்டுக்காரர் என்ன பண்ணுவாங்க? மண்டபத்து மேல உரிமையாளர் மேல தூக்கி போடுறாங்க. என்ன இந்த நியாயம்? 100 பேருக்கு வராங்க உங்களுக்கு தான் தெரியும். அது எப்படி சொல்ல முடியும்? சொல்லுங்க, நீ செத்து போயிருப்பான். சொல்லுங்க. 5000 பேர் வராங்க சொல்லுங்க. அப்புறம் தெரியல மண்டபம் கொடுக்கலாமா வேண்டாமா அந்த மண்டப உரிமையாளர் தெரிஞ்சிருக்கும். இத்தனை பேர் வருவாங்க தோராயமா சொல்லக்கூடாது. நீங்க எக்ஸ்ட்ராவா சொல்லணும். எக்ஸ்ட்ராவா சொல்லணும். நீங்க தான் எக்ஸ்ட்ரா சொல்லணும். 10,000 பேர் தான் வருவேன் அப்படின்னு எல்லாருக்கும் ஸ்டேட்மென்ட் கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்துச்சு போலீஸ் தான் போனா லூசுத்தனமா கேள்வி கேக்குறீங்க. நீங்க தான் லூசுத்தனமா பேசுறீங்க. நீங்க தான் பேசுறீங்க. பொண்ணு வீட்டுக்கார பையன் வீட்டுக்கார சம்பந்தமாவாங்க. உரிமையாளர் எப்படி சம்பந்தமாவாங்க? மண்டபத்து உரிமையாளர் எப்படி பொறுப்பேத்துப்பாங்க? மண்டப உரிமையாளர் எப்படி பொறுப்பேத்துப்பாங்க? பாதுகாப்பு எப்படி கொடுப்பாங்க? வர நீங்களும் உங்களுக்கு முதல்ல சுயமா இது பண்றது தெரியல. உங்களை நீங்க பாதுகாக்க தெரியல. உங்களை நீங்க பாதுகாக்க தெரியல. இப்ப நான் கேக்குறேன், நான் ஒண்ணு கேக்குறேன், எனக்கு பதில் சொல்லுங்க. நீங்க ஃபேமிலியா வந்து ஒரு இடத்துக்கு போறீங்க, பாதுகாப்பா நீங்க இருந்துக்கணுமா? முதல்ல அடுத்தவன் பாதுகாப்பு கொடுப்பான்னு கண்மூடித்தனமா போய்வீங்களா? 5 பேர் என் குடும்பம், நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. எங்க குடும்பம் நான் 5 பேர் போறோம்னா எங்களுக்கு நாங்க பாதுகாப்பு கொடுப்போம். அந்த பாதுகாப்பு உங்களுக்கு இல்லையே. எப்படி வர தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கு இல்லையே. அவங்கள முதல்ல பாதுகாத்து தெரிஞ்சுக்கல. இத காவல்துறை பாதுகாப்பு தரணும். அவங்க மேல பழி தூக்கி போட்டு ஈஸியா நீங்க எஸ்கேப் ஆயிடலாம். இதான தமிழக வெற்றி கழகத்துடைய தலைமையில இருக்கிறவங்களுக்கு. விஜய்க்கு தான் எதிர்க்க தெரியல. ஸ்பேஸ் டு ஸ்பேஸ் பேஸ் பண்றது இல்ல. பேஸ் டு பேஸ் பண்றது இல்ல. பேஸ் டு பேஸ் தான் பண்றாரு. இல்ல விஜய் பண்ணல. விஜய் பண்ணல. தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் தற்கூரிகளா இருந்து என்ன பண்றீங்க? பேசுறீங்க. விஜய் அவர்கள் பேஸ் பண்ண தெரியல. கரூர் சம்பவத்தை பேஸ் பண்ண தெரியல. ஒத்துக்கங்க. ஐடி பீப்புள் படிச்சவன் எல்லாம் அந்த மாதிரி இருக்கும். ரவுடிஸ் கும்பல் இல்ல. யாரு? நீங்க எங்களை பத்தி சொல்லாதீங்க. இதுக்கு முன்னால ஆட்சி உனக்கு தெரியும். இருங்க. ரவுடிஸ் கும்பல் யார் சொன்ன? ரவுடிஸ் கும்பல் இல்லன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கைதானாங்கல்ல. யாரு? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கைதானாங்கல்ல தமிழக வெற்றி கழக தொண்டர்கள். சட்டத்தை மீறி அடிதடி பண்ணாங்க, இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர்னா? சரி, இப்போ உள்ள ஆட்சியில என்ன நடக்கல? என்ன பாதுகாப்பு இருக்கு? பெண்கள் பாதுகாப்பு இருக்கு. காலேஜ்ல பார்த்தோம். எங்க சொன்னீங்க? ஒரு நீங்க அதையே புடிச்சு நிறுத்தாதீங்க. நீங்க இதே கரூரை புடிச்சிட்டு இருக்காதீங்க. ஏங்க அதுதாங்க பேச்சு. வரவங்களுக்கு பாதுகாப்பு, அதுதாங்க பேச்சு. வரவங்களுக்கு பாதுகாப்பு தரணும் இல்லையா? அப்ப விஜய் எதுக்கு எனக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க? காவல்துறைக்கு சல்யூட்னு எதுக்கு சொன்னாரு? எதுக்கு சொன்னாரு காவல்துறைக்கு சல்யூட்னு? அவர் பக்கத்துல முதல்ல பொதுமக்கள் மேல இருக்கிற தப்ப முதல்ல உங்க மேல இருக்கிற தப்பு ஒத்துக்கங்க. இது வந்து எங்களால இந்த மிஸ்டேக் நடந்தது. தப்பு செய்யாதவரு எது விஜய்க்கு போய் மன்னிப்பு கேக்குறாரு? என்ன தயவு செய்து மன்னிச்சிருங்கம்மா அப்படி எதுக்கு கேட்டாரு? தப்பு செய்யல, தப்பு செய்யல, எதுக்கு மன்னிப்பு கேக்குறாரு? எதுக்கு தப்பு செய்யறாங்கன்ற எவன் செஞ்சானோ என் இடத்துல என்னுடைய இடத்துல நடந்துருச்சு அதுக்குதான் மன்னிப்பு. அது இல்ல, அப்படி இல்ல. தப்பு நான் செஞ்சிட்ட குற்ற உணர்ச்சி விஜய்க்கு மன்னிப்பு கேக்குறாரு. அப்படி உள்ள எதுக்கு கோர்ட்டுக்கு? ஆமா, அப்படி நாங்க ஏன்னா நீங்க பாஜக கூட போயிட்டு தஞ்சம் அடைஞ்சிடணும். சிபிஐக்கு போனா பாஜக நம்மள பாதுகாத்துறோம். திமுக கிட்ட நம்ம அடி வாங்குறத விட பாஜக கிட்ட போய் அடி வாங்கலாம்னு பயந்து போய் ஓடி ஒளிஞ்சிருங்க. ஆனா இன்னைக்கு அந்த சிபிஐ உங்களுக்கு செக் வச்சிருக்கு. அதே இது நரேந்திர மோடி வந்து சென்னை வந்தாரா? அப்ப மரியாதை நிமித்தமா யார் போய் பார்க்கணும்? யார போய் பார்க்கணும்? ஒரு பிரதமர் நாட்டின், நீங்க சொன்ன மாதிரி இவர் முதலமைச்சருக்கு என்ன சொன்னீங்க? அங்கிள் சொன்னாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? அப்போ இவர் மோடி ஐயா வராரு. வந்தா ஒரு தலைவர் இது ஹாஸ்பிடல்ல இருந்தாலும் போய் பாப்பாங்களா? ஹாஸ்பிடல் அப்ப போனோம். இவர் வருவாருன்னு உடம்பு சரியில்லைன்னா பின்ன போயிட்டு ஹாஸ்பிடல் எல்லாமே இது பண்ணாங்க. நீ அதுதான் சொல்றல, நீங்களே எல்லாமே கிரியேட் பண்ணிக்கிறீங்க. திமுகவை நீங்க எதிரின்னு நீங்களே பிம்பம் நினைச்சிருங்க. ஆனா திமுக உங்களை ஒரு மனுஷனா கூட மதிக்கிறது இல்ல. சரி, நீங்க இவ்வளவு சொல்றீங்களா? சீமான உங்களை வந்து ஒரு எதிரியாவே ஏத்துக்கிறது தயாரா இல்லன்ட்டார். ஏன்னா அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? எனக்கு நண்பனா இருக்கிறதுக்கு கூட தகுதி வேணாம், ஆனா எதிரியா இருக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும். விஜய் கிட்ட அந்த தகுதி இல்ல, எனக்கு எதிரி இல்லன்றாரு. இதை வச்சு நீங்க கருத்து 15 வருஷம் அரசியல், 15 வருஷம் அவர் வந்து 15 வருஷம் ஆச்சு. 15 வருஷம் அரசியல். ஒரு நிமிஷம் 15 வருஷம் அரசியல் தனித்து நின்னு 8% ஓட்டு வாங்கி இருக்கிறார். ஒரு நிமிஷம் கேட்கணும். நீங்க எலெக்ஷன்லயே நிக்கல. 2024 கட்சி ஆரம்பிச்சு 2023 கட்சி ஆரம்பிச்சு 2024 எலெக்ஷன்ல நின்னு ஓட் பேங்க் வாங்கி இருக்கணும், வாங்கல. ஆனா அந்த மனுஷன் தனியாலாம் நின்னு கூவி கடந்த தேர்தல்ல 8% ஓட்டு வாங்கி மாநில உரிமை பெற்றிருக்கிறார். மாநில கட்சி அந்த நீ எது வேணா பேசு தலைவா. 2026 பாப்போம் தலைவா. இதே இடத்துல உட்காருவேன், கெத்தா உட்காருவோம். இது நான் நோட் பண்ணிப்பேன்.
ஏங்க, இது ரெக்கார்டு. ஒரு நிமிஷம். இதே 2026ல ஆ. தமிழக வெற்றி கழகம் ஜெயிச்சிருச்சுன்னா, ம். அதாவது எதிர்க்கட்சி தலைவரா, என்ன கூப்பிட்டு நீங்க என்னுடைய கருத்துப்படி, ஏல, ஒரு நிமிஷம், ஆ. இதே தமிழக வெற்றி கழகம், நான் சொல்றேன், இதே தமிழக வெற்றி கழகம் 2026 சட்டமன்ற தேர்தல்ல மாநில கட்சியா அங்கீகாரம் பெற்றுருச்சுன்னா, நாங்களே உங்களுக்கு கால் பண்ணி, உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களை நாங்க இன்டர்வியூ எடுக்கிறோம். எடுக்கிறீங்களா? இதே 2026ல ஆ. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் ஆ. தோத்து ஆ. வீட்டுல போய் அப்ப உட்கார்ந்தாருன்னா நீங்க கூப்பிட்டாலும் அப்போ கூப்பிடுவோம். கூப்பிட்டு வரேன்னு சொல்றேன். அப்போ கூப்பிடுவோம். நான் பயந்து ஓடல, வரேன்னு சொல்றேன். நீங்க பேசுறதெல்லாம் வரேன், ரெக்கார்டு. கண்டிப்பா வரேன். இது வரைக்கும் அப்படிதான் போயிருக்கேன். ம். இது வரைக்கும் சேலஞ்ச் பண்ணி பேசுறேன். சரி, இது ஓகே, வரைக்கும் நிறைய என்ன யூடியூப்ல கூப்பிட்டு ப்ரிவியூ போட்டு நான் காமிச்சு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என்ன கூப்பிட்டு மரியாதை பண்ணிருக்காங்க. ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ரைட். சரி, ஓகே.